வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிபி ப்ளஸ் பிராண்டில் வந்திருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, அதாவது அனலாக் சிசிடிவி கேமராவுக்கான அவுட்டோர் 3+1 கோயாக்சில் கேபிளினுடைய அன்பாக்சிங் மற்றும் இந்த கேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். கூட வந்து பார்த்திங்கன்னா, இதற்கு முன்னாடி நம்ம ரெகுலராக என்ன மாதிரியான கேபிளை யூஸ் பண்ணுவோம், இன்டோர் சிசிடிவி கேமரா 3+1 கேபிளுக்கும் அவுட்டோர் 3+1 கேபிளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த அவுட்டோர் 3+1 கோயாக்சில் கேபிள் தேவைப்பட்டதுன்னா இந்த ப்ராடக்ட்டை நம்மளுடைய வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க் வழியாக கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க் இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இதனுடைய செல்லிங் ப்ரைஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு எத்தனை பீஸ் வேணும் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்தீங்கன்னா டோட்டல் ஷிப்பிங் சார்ஜஸோட மெட்டீரியல் காஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். ப்ளஸ் பேமெண்ட்டுக்கான பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ரெசிப்ட் கொடுத்துட்டிங்கன்னா மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலிமா, கொரியர் மூலிமா அல்லது பார்சல் டிரான்ஸ்போர்ட் மூலிமா ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் வச்சு வைக்கப்படும். ஸோ இப்போது இந்த கேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம அனலாக் கேமரா, அதாவது சிசிடிவி கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அனலாக் கேமரா, ஐபி கேமரா அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. அந்த அனலாக் ஹெச்டி கேமரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனலாக் கேமராவுக்கு 3+1 கேபிளில் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இன்டோர் 3+1 கேபிள்னு சொல்லுவோம். இதுவும் சேம் சிபி ப்ளஸ் பிராண்டினுடைய கேபிள் தான். இந்த கேபிளில் வந்து பார்த்திங்கன்னா 3+1, அதாவது 3 சிங்கிள் வயர் இருக்கும், ஒரு ஷீல்டட் வயர் இருக்கும். இந்த 3+1 வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட்டு மற்றும் கிரே ஆர் ரெட்டு ஒயிட்டு இந்த 2 கலரில் கேமராவுக்கு 12 வோல்ட் டிசி பவர் சப்ளைக்காக யூஸ் பண்ணிக்குவோம். இந்த எல்லோ ஒயர் தேவைப்பட்டால் ஆடியோ மைக்காக யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்லேயுமே கேமராவோட இன்பில்ட்டாகவே மைக் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது இந்த எல்லோ ஒயர் தேவைப்படுறதே இல்லை. சப்ளை 2 வயர் கொடுத்துட்றோம், ப்ளஸுக்கு ரெட் ஒயர் ப்ளஸ் இந்த கிரே ஆர் பிளாக் வந்து 12 வோல்ட் டிசி கொடுத்துட்றோம். சிக்னலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷீல்டட் வயரில் இந்த சிங்கிள் பார் கண்டக்டர், அதாவது சிங்கிள் ஸ்டாண்ட் கண்டக்டரில் வந்து சிக்னலும், கிரவுண்டுக்கு இந்த மல்டி கோர் வயரையும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதிலே வீடியோ சிக்னல் ப்ளஸ் இன்பில்ட்டு மைக் கொண்ட கேமரா இருந்தால் அதிலே ஆடியோ சிக்னலும் போயிடுது. ஸோ அந்த மாதிரி இப்போ எல்லா பிராண்ட்லேயும் வந்துடுச்சு. முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு தனியாக இந்த எல்லோ வயரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேமராக்கிட்டையும் நம்ம மைக் வைப்போம். அதே போல் டிவிஆர் 4 சேனல் டிவிஆர் எடுத்தோன்னா ஒரு மைக் இன்புட்டு, அந்த மாதிரி மைக் இன்புட் கம்மியாக தான் இருக்கும். செலக்டிவாக ஒரு கேமராக்கு தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை கேமரா யூஸ் பண்ணலாம், அத்தனை கேமராவில் இன்பில்ட் மைக் வச்சு அத்தனை சேனலையும் இன்பில்ட் ஆடியோவோடவே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணவும் முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இன்டோர் 3+1 கேபிள். இந்த மாதிரியான இன்டோர் 3+1 கேபிளை வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோரில் யூஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவுட்டோர் அப்ளிகேஷன் எந்த மாதிரி இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இடத்துல, ஒரு வீட்டில், ஒரு ஆஃபீஸில், தோட்டம் அல்லது ஓப்பன் ஏரியாவில் நீங்கள் சிசிடிவி கேமரா, அதாவது அனலாக் ஹெச்டி கேமரா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல ஜென்ரலாக என்ன பண்ணுவோம், பிவிசி பைப்பை வரிசையாக வாலில் லே பண்ணிவிட்டு, வாலில் கிளாம்ப் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பைப்புக்குள்ளே இந்த கேபிளை விடுவோம். ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம பிவிசி பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல டைரெக்டாக கேபிளை மட்டும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த இன்டோர் கேபிளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அதே போல் ஓப்பன் ஏரியாவில் வெயில் படக்கூடிய இடம், மழை தண்ணி படக்கூடிய இடத்துல அந்த மாதிரி பைப் அடிக்காமல் நம்ம கேபிளை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கனெக்ஷன் கொடுத்தோன்னா 1 வருஷம் அல்லது 2 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகுனா இந்த கேபிள் டேமேஜ் ஆகிட்டு உங்களுக்கு கேமரா ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும். காரணம் என்னென்னா இதனோட இன்சுலேஷன் அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும், ஏன்னா பிவிசி பைப்புக்குள்ளே கொடுக்கறதுக்காக. ஸோ இதற்காக தான் என்ன பண்ணாங்கன்னா இப்போது அவுட்டோர் சிசிடிவி கேமரா கேபிள் 3+1 கோயாக்சியல் கேபிள் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பிராண்டட் அப்படின்னா, ஸோ ஒரு கேமரா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய பிராண்டில் இந்த ஒரு பிராண்டில் மட்டும்தான் இப்போதைக்கு அவுட்டோர் கேமரா கேபிள் கொண்டு வந்திருக்காங்க. இன் ஃப்யூச்சரில் எல்லா பிராண்ட்லேயும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு செப்பரேட்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த பாக்ஸ் பேக்கிங்குள்ளே இந்த அவுட்டோர் கேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த பாக்ஸ் பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 90 மீட்டர் கொண்டது, லென்த்து 90 மீட்டர் லென்த்து கொண்டது. ஸோ மற்றபடி இதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 2700 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸில் நம்மக்கிட்ட சேல்ஸுக்கு கிடைக்கும். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் கேட்டகரி ப்ராடக்ட் அது வந்திருக்கு. இதில் இன்னும் ப்ரீமியம் கேட்டகரி வரல. வந்ததுன்னா கண்டிப்பாக நான் செப்பரேட்டாக அப்டேட் பண்ணுறேன். அதாவது என்னென்னா ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரீமியமுக்கும்
3+1 கேபிளில் உள்ளே இருக்கக்கூடிய கண்டக்டர்னுடைய குவாலிட்டி மாறும், அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள கேபிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஸோ சீல்டட் பேக்கிங்காக தான் வந்திருக்கு. ஸோ பாருங்கள், உள்ளேயும் நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ரேப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சேஃப் பேக்கிங்கில் தான் இருக்குது. ஸோ கேபிளினுடைய ஒரு எண்டு இங்கே எடுத்து இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ பாருங்கள், மெயின் வந்து ஒரு அவுட்டோர் கேமரா கேபிள் அப்படின்னா அதனுடைய இன்சுலேஷன் ஹெவியாக இருக்கும். ஸோ கம்பேர் தான் இன்டோரோட அவுட்டோர் பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் ஹெவியாக இருக்கும். அதனால் வெயில் மழையெல்லாம் தாங்கும், அதுதான் வித்தியாசம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் இருக்கக்கூடிய இன்டோர் கேமரா கேபிள், லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது அவுட்டோர் கேபிள். இன்சுலேஷன் ஹெவியாக இருக்குது, அதுவும் ஒரு பிராண்ட்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிவி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். வயரை ஸ்ட்ரிப் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு இன்னும் தெளிவாக தெரியும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல மட்டும் நான் ஓப்பன் பண்ணி வயரை வெளியில் எடுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஸ்ட்ரிப் பண்ணுவோம். ஸோ ரொம்ப டீப்பாக வச்சோன்னா உள்ள ஸ்லீவோடு சேர்ந்து கண்டக்டர் கட் ஆயிரும் கரெக்டான அந்த பிளேட் லெவலில். ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த பிளேடு லெவலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணோன்னா ஈஸியாக அந்த மாதிரி இது பண்ணலாம். ஏன்னா கட்ரு போட்டு கட் பண்ணும்போது இந்த இடத்துல பிசிறு வரும். ஸோ இந்த மாதிரி கேபிளை ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான இந்த வயர் ஸ்ட்ரிப்பர் யூஸ் பண்ணிட்டீங்க. இது கோயாக்சல் கேபிள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கான கேபிள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஹெச்சுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கேபிள், இந்த மாதிரி எல்லா கேபிளுக்கும் இந்த வயர் ஸ்ட்ரிப்பரை யூஸ் பண்ணலாம். வேலை ஈஸியாக முடியும், ஃபினிஷிங்காக இருக்கும். ஓகே, இப்போது ஸ்லீவ் எடுத்துட்டோம், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ கண்டக்டர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய கண்டக்டர் நார்மலாக இதில் இன்டோரில் எப்படி இருக்கோ அதே குவாலிட்டியில் தான் அவுட்டோர்லேயும் கொடுத்துருக்குறாங்க. பட் இன்சுலேஷன், ஃபஸ்ட்டு இன்சுலேஷன் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. ஓரளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வித்தியாசம் பாருங்கள். ஸோ இப்போ இதையும் நான் சிவி ஸ்ட்ரிப் எடுத்து ஸ்லீவ் இன்சுலேஷன் எடுத்துகிட்டு காட்டுறேன். உள்ள இருக்கக்கூடிய கண்டக்டர் சைஸ் இன்டோருக்கும் அவுட்டோருக்கும் சேம் தான், சேம் காப்பர் தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கிரவுண்டுக்கான வயர், இந்த ஷீல்டட் வயரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ப்ரீமியம் கேட்டகரியில் கோல்டு கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து அலாய் சில்வரில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அலுமினியம் மிக்ஸ்டு மெட்டீரியலாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் வித்தியாசம். ஒருவேளை இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கேட்டகரிக்கு பதிலாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக ப்ரீமியம் கேட்டகரி வந்தால் இந்த சிக்னலுக்கான கிரவுண்ட் வயரும் உங்களுக்கு காப்பர்லேயும் வந்துடும். பட் இன்னும் இந்த கேபிள் லான்ச் ஆகலை, கூடிய விரைவில் லான்ச் ஆகிடும் எதிர்பார்க்குறேன். ஸோ பாருங்கள். ஸோ மற்றபடி கண்டக்டர்ஸ்னுடைய சைஸு எல்லாமே சேம் தான், அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, எல்லாமே ப்ராப்பராக சேமாக தான் இருக்குது இன்டோருக்கும் அவுட்டோருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த வீடியோவில் சிபி ப்ளஸ் பிராண்டினுடைய 3+1 அவுட்டோர் கேபிளினுடைய அன்பாக்சிங் மற்றும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ ப்ளஸ் இன்டோர் கேபிளோட கம்பேரிசன் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் ஒன்று பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட் வேணும்னா வாட்ஸ்அப் ப்ராடக்ட் கேட்டலாக் லிங்க்கில் கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்து இதே போல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ இதே பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கேமரா ப்ளஸ்
4G சிம் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய 4G வைஃபை கேமரா எல்லாமே நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்ட் கேட்லாக் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம சேல் பண்ணுறோம். தேவைப்படுற ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆர்டர் பண்ணி நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.